கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்துக்கான பாட்டை எழுதும் போது ஒரு பாட்டுல கொஞ்சம் தடுமாறும். சித்ராகிருஷ்ணன் தெரியும் நினைக்கிறேன். அப்ப அவர் என்ன கேட்டாருன்னா, ஒரிஜினல்ல அவர் எழுதின லைன்ஸ் எனக்கு கொடுங்க. ஒரிஜினல் எழுதினவர் யாருன்னா ஆத்திரையா, கவிஞர் ஆத்திரையான்னா ஆந்திரால அவ்வளவு பெரிய ரைட். நான்லாம் ஒரு 69 படம் தெலுங்குல பண்ணியிருக்கேன். முதல் படம் அவர் தான் எனக்கு வசனம் எழுதுவார். அந்த படத்துல நான் வேலை செய்யும் போது எப்படி இந்த கதையை பிடிச்சதுன்னு கேட்டார். ஒரு கதை நாகேஸ்வரராவ் தான் நடித்தாரு, பிலிப்பி கிருஷ்ணன். நான் இப்படித்தான் அப்படின்னு, ஓ கிளாஸ் மாஸ்டரா நீ அப்படின்னு நல்லா புரிஞ்சுட்டு. கிளாஸ் மாஸ்டர்னா எதுக்காக அவர் சொன்னாருன்னா, பல இடத்துல படிச்சதை கேட்டதை பார்த்ததை இதெல்லாம் தான் கேட்டு நான் கதாசிரியன் ஆனோம். எனக்கு எழுத தெரியாது, உண்மையா சொல்றேன், எழுத தெரியாது. ஆனால் அந்த ஆசிரியர் அவர்களோட பழகினதுக்கு பின்னாடிதான் ஓஹோ நம்ம இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் அந்த பாட்டுல எழுதின அந்த லைனை அப்படியே கண்ணதாசன் எடுத்து வச்சுட்டார். ரெண்டு மனம் வேண்டும்ங்கிறது அவர் எழுதின வார்த்தை. அதே போல் அந்த படம், அந்த கதை ஒரு சினிமாக்காரருடைய கதை அல்ல, ஒரு சினிமா ரைட்டர் எழுதின கதை அல்ல. கௌசல்யா தேவிங்கிற ஒரு லேடி எழுதின நாவல். இந்த நாவலை வச்சுக்கிட்டு ராமாநாயுடு சார் பல பேர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு, இது எப்படியாவது படமாக்கணும். நம்ப மாட்டீங்க, அவரே சொன்னதை சொல்றேன். ஏன்னா அந்த கம்பெனிக்கு நான் 41 படம் பண்ணியிருக்கேன். அவர் அந்த புத்தகத்தை படுக்கும் போது தலையணிக்கு அடியில வச்சுட்டு தான் படுப்பாரு. காலையில எழுந்தோன்னு அதை படிக்கிறது, ராத்திரி படுக்க போகும்போது திருப்பி படிக்கிறது. இப்படி அது மேல அவருக்கு ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, அந்த ஆத்திரையா அந்த நாவலை அருமையா எழுதி அது ஒரு சில்வெட்டு ஓடின படம். எல்லாரும் இது ஒரு பாடம். நான் சொல்றேன், இந்த கலை உலகத்தில் இத்தனை வருஷம் இருந்து எல்லா தொழிலையும் ஓரளவுக்கு செய்து எல்லா சங்கங்களையும் இருந்ததுனால என்னுடைய அனுபவத்துல அதை சொல்றேன். இந்த படம் ஒரு பாடம் அல்ல, இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம். எதுக்காக நான் சொல்றேன், அதே விளக்கமா சொல்லிடு. கதை, இப்படி ஒரு கதை எழுத முடியுமா? 2 கேரக்டர், அவர் சொன்ன மாதிரி காதல், ஒரே ஒரு வார்த்தை, சந்தேகப்படுறியா நீ வெளியே போயிட்டாங்க, அவ்வளவுதான். இதுதான் கதை.